அப்ப நான் போன வாரம் நான் சொன்னேன், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். நீ என்ன பண்ணவே முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நான் எதா இருந்தா மேற்கொள்ள முடியும்? வசனம் அதான் சொல்லுது, மாம்சத்தின்படி பிழைத்தால். அப்படின்னா இந்த உலகத்தின்படி நீ பிழைப்பதற்கு நீ ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தா நீ செத்து போவ. சாவுங்கிறது நம்முடைய சரீர சாவை குறித்து இங்க சொல்லல. உன் ஆவிக்குரிய சாவு, உன் ஆவிக்குரிய மரணம், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மரித்து போகும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய அந்நிய பாஷை பேசுறோம், நல்ல ஆவியில நிறையிறோம், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனா நான் அதிலே வாழ முடியுதா? அதிலே வாழ முடியுதா? அதிலே நிக்க முடியுதா? அதிலே கத்தர்காய் நடக்க முடியுதா? இன்னைக்கு போன வாரம் கேட்ட பிரசங்கத்துல அடுத்த நாள் என்னால் நிக்க முடியல. போன வாரம் கேட்ட பிரசங்கத்துல விசுவாசத்துல பலன் கொள்ள முடியல. எனக்குள்ள 1000 கேள்வி வந்துருது. ஒரு பிரச்சனையை கேட்ட உடனே நான் அதிகமாய் சோர்ந்து போகிறேன். எனக்கு விரோதமாய் பெரிய சேனை எழுப்பி நிற்கும் போது எனக்கு பயம் வந்துருது. ஏன் பயம் வருதுன்னு கேட்டா, ஐயோ சூழ்நிலை ஆகி போச்சு, நான் என்ன பண்றது? நான் மாம்சத்துல நிற்கும் போது என் பிரச்சனை மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தில் நிக்கிறதுனா என்னன்னா, இந்த உலகத்தோடு நீ ஒரு யோசனை யோசிக்கிறல, இந்த உலகத்தின்படி யோசிக்கிறல, அது உன்னை கொல்லும். ஆவியின்படி யோசிப்பாயானால் நீ ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆவியின்படி யோசிக்கிறவனாய் இருக்கணும். ஏன்னா ஆவி வானத்தையும் பூமியும் கட்டும், மாம்சம் பூமியில கூட நம்ம தோற்று போகிறவனாய் வாழ வைக்கும். எத்தனை பேர் புரிஞ்சு?